அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு 4-5 டைப்ஸ் ஃபேஸ் யோகா பார்க்கலாம். இப்போ எல்லாமே பார்க்குறீங்கன்னா ஃபேஸ் யோகான்றது என்னமோ ஒரு அழகுக்காக மட்டுமே, அதாவது ஆன்டி ஏஜிங் அப்படின்றாங்க. அது கிடையவே கிடையாது. நம்ம எப்படி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலையும் எப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸும் நம்மளுக்கு ஒரு முக்கியமானது. ஃபேஸு தான் நம்மளுக்கு நம்மளுடைய நம்ம எப்படின்றது நம்ம ஃபேஸை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடும். முகத்தின் அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி நம்மளுடைய ஃபேஸ் இஸ் சென்டர்ஸ் ஆஃப் மைண்ட்ன்ற மாதிரி நம்ம முகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏஜ் ஆக ஆக சின்ன வயசில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செல்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இளமை உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு மிடில் ஏஜ் ஆக 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 அபவ் 40s 35 40 50ஸ்லாம் வரும்போது ஆன்டி ஏஜிங் வரும். ஏஜிங் வர்றப்போ உங்களுக்கு வந்துடும். சில பேருக்கு சீக்கிரம் வரும், சில பேருக்கு லேட்டாக வரும். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேஸ் யோகான்றது நாட் ஒன்லி இதுக்காக அழகுக்காக மட்டும் இல்லை. இதில் பேட்ஸ் அந்த செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு போயிட்டு நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாமே போயிட்டு அந்த கொலாஜன்லாம் நம்மளுக்கு கொலாஜன் இருக்கிறனால தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இங்கே. அது ஆக ஆக அப்படியே இப்படி இந்த மசில்ஸ்லாம் தொங்கிடும். அந்த கொலாஜன்லாம் வர்றதுக்கு அதுக்கு ஒரு தனியாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஃபேஸுக்கு பண்ணுறப்போ நம்மளுக்கு அது கொஞ்சம் ரிட்டைன் ஆகிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நாள் தள்ளி போகும். அந்த செல்ஸ் எல்லாம் போகும். நம்மளுக்கு அந்த ஆன்டி ஏஜிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் நாள் அந்த ஏஜிங் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கலாம். அந்த டபுள் சின் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அப்படி பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மேலே டிப் ஆஃப் த மேலே இதை பார்த்துட்டு அப்படியே வாயை ஓன்னு வைக்கணும். இப்படி ஒரு 5 to 6 seconds 8 times கவுண்டிங்கில் பண்ணணும். அடுத்தது இதை வச்சுக்கணும். வட்டிட்டு 3 சைடு, அதாவது ரைட்டு லெஃப்ட்டு மிடில்னு பார்க்கணும். வாயை நல்லா ஓப்பன் பண்ணி மூடணும். அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா பிஞ்ச் பண்ணு, நல்லா பிஞ்ச் பண்ணு. நெக்ஸ்ட்டு கழுத்தை நல்லா ஃபோர்த் ஒன். ஸோ இப்படி எல்லாமே 8 டைம்ஸ் பண்ணுங்க. நான் 4 டைம்ஸ் பண்ணுறேன், நீங்கள் 8 டைம்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கையை இங்கே பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி சாய்ச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ் நல்லா 1 2 3 4 5 லிஃப்ட் அப், தென் ரைட் லெஃப்ட். அப்புறம் 1 2 3 4 5 லிஃப்ட் அப். அப்புறம் ஐஸை நல்லா பிஞ்ச் பண்ணு. இங்கே ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, ஐப்ரோஸை நல்லா பிஞ்ச் பண்ணிவிடும். அப்புறம் நல்லா இப்படி ப்ரெஷ் பண்ணிவிடும். எல்லாமே 8 டைம்ஸ் மினிமம் பண்ணணும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணிக்கலாம். அப்புறம் பலூன், அப்புறம் மூக்கை நல்லா ரப் பண்ணிவிடும்.
மினிமம் இதே மாதிரி இதையே நீங்கள் செஞ்சு டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் ஜென்ரலாக வந்து நல்ல ஆயில், கோகோனட் ஆயில், 11 விட்டமின் சி ஆயில், நைட் க்ரீம், சீரம் மாதிரி இருக்குல்ல, அது யூஸ் பண்ணலாம். அலோவேரா ஜெல், இதெல்லாம் நீங்கள் ஆயில், கோகோனட் ஆயில் அண்ட் அலோவேரா ஜெல் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டை நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இதை மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு படுக்கும் போது என்ன ஆகும்னா நல்ல ஒரு சவுண்ட் ஸ்லீப் கிடச்சி உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.